டெக்கி தோழாவில் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க், அது இல்லாமல் ஒரு புது சேனல், கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன சேனல், அதை பற்றின அப்டேட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, இப்போ மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வர டிவி எல்லாமே ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவியாக தான் வருது. பட் நம்ம எல்லார் வீட்லேயும் ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குமா? வாய்ப்பே இல்லை. பழைய டிவி என்ன பண்ணுறது? அது அவுடேட்டடாக இருக்கும், அதில் எந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படியே ஆப்ஸ் இருந்தாலும் ரொம்ப லிமிட்டடான ஆப்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த மாதிரி டிவிகளை இப்போதைய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு மாற்றுறதுக்காக நிறையா டிவைசஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி எங்கள் வீட்டில் ஒரு டிவி இருந்துச்சு, வியூ பழைய டிவி. ஸோ அந்த டிவியை லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் டிவியை சேஞ்ச் பண்ணுறதுக்காக H96 Max அப்படிங்கிற ஒரு பிராண்டை ஒரு 7-8 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸை. இப்போ கடந்த ஒரு 2 வாரமாக எம்ஐயோட ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் என் கைக்கு கிடச்சிது. ஸோ அது ஒரு 2 வாரமாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 டிவைஸ்க்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, எதில் ப்ளஸ் எதில் மைனஸ், எதை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் தானே, அதெல்லாம் பண்ணிடுறோம். நீ மேட்ருக்கு வா. இது டெக்கி தோழா, நான் உங்கள் வினோத். வாங்க வீடியோக்கு போவோம். H96 Max ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸில் அதோட பாக்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருதுங்கிறது மட்டும் சொல்கிறேன். ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ், ஒரு பவர் அடாப்டர், ஒரு HDMI கேபிள், ஒரு நார்மல் ரிமோட். சத்தியமாக செம மொக்கையான ரிமோட் இது. ஸோ ஆர்டர் பண்ணும்போது ப்ளூடூத் ஏர் மவுஸ் ரிமோட்டோட வர்ற பேக்கேஜ் வாங்கினதுனால தப்பிச்சேன். இதோட ஃப்ரண்ட்டில் ஒரு LED இண்டிகேட்டர் இருக்கும். இதில் உங்களுக்கு பூட் அப்படிங்கிற இண்டிகேஷன் வரும். அடுத்தது டைம் காமிக்கும், அவ்வளவுதான். அடுத்தது ரைட் சைடில் ஒரு மெமரி கார்டு ஸ்லாட், ஒரு USB 2 ஸ்லாட், ஒரு USB 3 ஸ்லாட். பேக் சைடில் ஒரு பவர் இன்புட், ஒரு ஈத்தர்நெட் போர்ட், இன்டர்நெட்டை வயர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இதில் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு HDMI போர்ட், அப்புறம் ஒரு AV போர்ட், உங்களோட நார்மல் CRT டிவி கூட இதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. இந்த H96 Maxோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த H96 Maxை பவர் பண்ணுறது ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். நான் எடுத்துக்கிறது 4GB RAM, 64GB வேரியண்ட். ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது, வைஃபை சப்போர்ட் இருக்குது. இது ஒரு 4K மாடல். அடுத்தது இதோட இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். இதோட இன்டர்ஃபேஸ் இதுதான். சத்தியமாக எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் பிடிக்கல. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இன்டர்ஃபேஸ். இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட 9, அதாவது டிவி ஓஎஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் RAM 4GB இருக்குது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB இருக்குது. இந்த 64GBயில் நீங்கள் ஒன்லி ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஏன், நீங்கள் இதோட ப்ரௌசரை வச்சு உள்ள மூவிஸ் கூட டவுன்லோட் பண்ணி இன்டர்னலாக சேவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 64GB மொபைலை கையில் வச்சுருக்கிற மாதிரி தான் இந்த டிவைஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். மேக்ஸிமம் இதில் எல்லா ஆப்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டா எல்லா ஆப்ஸும் கரெக்டாக யூஸ் ஆகுது. ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ப்ரைமை நீங்கள் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஏன்னா இது அஃபிஷியலான சர்டிஃபைடு பாக்ஸ் கிடையாது. அதனால் இதில் நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைமும் நீங்கள் சாதாரண SD குவாலிட்டியில் தான் பார்த்துக்க முடியும். ஆனால் யூடியூப்னு பார்க்கும்போது யூடியூப்பில் இருக்கிற 4K வீடியோஸை நீங்கள் 4K ரெசல்யூஷன்லேயே பார்க்க முடியும். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் இதில் 4K வரைக்கும் ப்ளே பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பென் டிரைவ், ஹார்ட் டிரைவில் இருக்கிற எந்த 4K ஃபைல்ஸாக இருந்தாலும் ஸ்மூத்தாக இது ப்ளே பண்ணும். ஆடியோ அவுட்புட் பார்க்கும்போது டால்பி DTS எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்து இப்போ MI ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸை பற்றி பார்ப்போம். இதுதான் MI ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வர்ற ரீட்டைல் பேக். இந்த பேக்கில் ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ், ஒரு ப்ளூடூத் ரிமோட், வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் தான் இது. நீங்கள் MI டிவியில் நார்மலாக பார்க்குற ரிமோட் மாதிரியே தான் இந்த ரிமோட் இருக்கும். ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு பவர் அடாப்டர், ஒரு HDMI கேபிள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போ ஆண்ட்ராய்ட் டிவிஸ் வருது இல்லை, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்கின் எல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நீட்டாக ஸ்லீக்காக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இதுலேயே ப்ரீலோடடாக உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே நம்ம மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் பண்ணுற எல்லா ஆப்ஸும் அதில் கவர் ஆகிடுச்சு. உதாரணத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், Z5, இந்த மாதிரி எல்லா ஆப்ஸும், ஹாட்ஸ்டார், இப்படி எல்லா ஆப்ஸும் அதுலேயே கவர் ஆகிடுச்சு. இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு பாக்ஸுங்கிறதுனால இதில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த மாதிரியான OTT பிளாட்ஃபார்மில் இருக்கிற வீடியோஸை ஃபுல் HDயில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இதோட ஆடியோவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு DTS 2.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் டிவி OS ஆண்ட்ராய்டு 9 தான் ரன் ஆகுது. இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவர் ரிவ்யூ பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு சின்ன LED, அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட்டாக தான்
உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. இதோட பேக் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவர் இன்புட், ஒரு HDMI அவுட், ஒரு USB போர்ட், ஒரு ஆடியோ போர்ட். இதில் H96 Maxல இருக்கிற மாதிரி AV போர்ட் கிடையாது. HDMI இன்புட் இருக்கிற டிவிகளில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பழைய டிவிக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. இதில் வைஃபை மூலிமா மட்டும்தான் நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஈத்தர்நெட் வசதி, அதாவது கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணுற வசதி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் கிடையாது. இது வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட்டோட வர்றதுனால நீங்கள் உங்களோட வாய்ஸை வச்சே நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸில் என்ன கண்டென்ட் ஸ்ட்ரீம் ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் 2GB RAM, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இனிஷியல் பூட்டப்பில் நம்மளுக்கு ஒரு 5GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. இது ஒன்லி உங்களுக்கு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். H96 Maxல இருக்கிற மாதிரி நீங்கள் இன்டர்னலாக எந்த வீடியோ ஃபைல்ஸ் அது இதெல்லாம் சேவ் பண்ணி பார்க்க முடியாது. உங்களோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவோ இல்லை பென் டிரைவோ லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் யூடியூபோட மேக்ஸிமம் ரெசல்யூஷனும் 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகும். பென் டிரைவில் இருக்கிற ஹார்ட் டிரைவில் இருக்கிற 4K வீடியோஸையும் நீங்கள் ஈஸியாக அதில் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த MI பாக்ஸோட விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 3499 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்ணுறாங்க. H96 நான் வாங்கும்போது 2700 ரூபாய். பட் H96 நீங்கள் டைரெக்டாக அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே போய் வாங்க முடியாது. இந்த வேரியண்ட்டை நான் அலி எக்ஸ்பிரஸில் தான் வாங்கினேன். பட் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அலி எக்ஸ்பிரஸில் வாங்குறது அவ்வளோ சரிப்பட்ட விஷயம் இல்லை. ஸோ இப்போ இந்த 2 ஆண்ட்ராய்டு பாக்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதில் எனக்கு சில விஷயங்கள் ஒன்றில் பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் ஒன்றில் பிடிக்கல. அது என்னென்னா இப்போ H96 Maxல அதோட இன்டர்ஃபேஸ் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவ்வளோ நல்லாலாம் இல்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலாலாம் கிடையாது, ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. பட் அதில் என்னென்னா பழைய CRT டிவி இருந்தாலும் அதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ரிமோட் அதில் செம மொக்கையாக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிமோட், ப்ளூடூத் ரிமோட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா 64GB ஸ்டோரேஜ் இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே மூவிஸ் எதை வேணாலும் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஆஃப்லைனில் கூட பார்த்துக்க முடியும். ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்மில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் HDயில் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. இதே MI பாக்ஸுக்கு வரும்போது இதில் நிறைய விஷயங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் பழைய CRT டிவிக்கு இதில் கனெக்ட் பண்ண முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது கேபிள் மூலிமா இதில் இன்டர்நெட் உங்களுக்கு கொடுத்து பார்க்க முடியாது. ஒன்லி வைஃபை மூலிமா தான் பார்த்துக்க முடியும். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா H96 Maxை விட MI தான் பெஸ்ட்டு. ஏன்னா அது ரொம்பவுமே ஸ்லீக்காக அழகாக இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது. நீங்கள் நார்மலாக டிவி பார்க்கும்போதும் ஆப்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் ஆண்ட்ராய்டு டிவி மாதிரியான ஃபீலே கிடைக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இருங்க புதுசாக நம்மளோட டெக்கி தோலாலிருந்து ஒரு புது சேனல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங்காகவே, கேமிங் தோலா. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். மறக்காமல் உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் அந்த சேனலுக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பேட்டில் ராயல் கேம்ஸும் வீக்கெண்டில் ஸ்டோரி கேம்ஸும் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் உங்களோட ஆதரவை அதுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்கிற எல்லாருக்கும் நன்றி. இது டெக்கி தோலா. நான் உங்கள் வினோத். விஞ்ஞான தமிழ் வளர்ப்போம்.